வணக்கம், இது உங்க KMS இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட் தான். ஒன்றும் இல்லைங்க, பாப்கார்ன் மிஷின். நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க, பாப்கார்ன் மிஷின்ஸ். இதெல்லாம் இந்த பாப்கார்ன் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேடு ஃப்ரம் சைனா, இம்போர்ட்டட் பாப்கார்ன் மிஷின் தான். பட் ஆனால் என்னென்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கம்மியான கெப்பாசிட்டியில் வீட்டில் வச்சோ இல்லை ஒரு சின்ன ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருக்குது, நாங்கள் அங்கே வச்சு பண்ணலான் இருக்கோம், ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாப்கார்ன் மிஷின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ஆப்ஷன் தான், கேஸில் பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பாக கரண்ட் வேணும், வீட்டு கரண்ட்டோ இல்லை கடை கரண்ட்டோ அந்த மாதிரி இருந்தால் போதும். நார்மலாக ஒரு 1200 வாட்ஸ் கெப்பாசிட்டியில் ரன் ஆகக்கூடிய ப்ராடக்ட். இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா கெட்டல், அந்த கெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் கெப்பாசிட்டி, அதாவது சோளம் மட்டும் 200 கிராம் கெப்பாசிட்டி உண்டான சோளம் மட்டுமே அதில் ஃபீட் பண்ண முடியும். ஒரு பேட்சுக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து அது 200 கிராம்ஸ் இது பண்ணலாம். இதுக்குன்னு பாப்கார்னுக்குன்னு உண்டான சோளம் தனியாக விற்கிது, அந்த சோளத்தை தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் நார்மலான இது தீவனங்களை கரைக்கிறதுக்கு உண்டான சோளங்களை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது, சரிங்களா? ஸோ இந்த மிஷினில் வந்து நம்ம பாப்கார்ன் வந்து ஆயிலில், அதாவது அந்த மக்காச்சோளத்தை ஆயிலில் டிப் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் போடணும். போட்டுட்டு நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பஃபி ஆகி வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கொட்டிக்கலாம். கீழே வந்து இதுக்கு வந்து வார்மர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம், அதாவது ஹீட் ஆகிற சோளம் உள்ளே இருக்கும்போது அது நல்லா கிறிஸ்பியாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக வேண்டி அதோட வார்மர் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு கேட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நார்மலாக இந்த இடத்துல நின்று தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து கேட்டும் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள லைட் இருக்குது. இந்த லைட் வேணால் நீங்கள் ஈவினிங் டைமோ நைட் டைமோ உங்களுக்கு தேவைப்படுமோ லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கெட்டில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கீழே இறக்கி ஏற்றி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உள்ளே இருக்கிறது வந்து பேன் வந்து நான்ஸ்டிக் பேனுங்க. ஸோ அதனால நீங்கள் போடக்கூடிய சோளம் வந்து அதில் ஒட்டாமல் இருக்கும். ஜஸ்ட் ஆஃப்டர் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் தொடச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நார்மலாக இண்டஸ்ட்ரியல் வைஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 hours 3 hours யூஸ் பண்ணி பேக் பண்ணி கூட விற்கிறாங்க. இல்லை நீங்கள் லைவாக கவுண்டர்ஸில் யூஸ் பண்ணி விற்கிற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணி விற்கலாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கேரமல் பாப்கார்னாவோ இல்லை வேறு ஏதாவது பாப்கார்ன் மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ண முடியாது. இது நார்மலாக பெப்பர் ஸ்பைசி இந்த மாதிரி பாப்கார்ன் மட்டும்தான் பண்ணணும். கேரமல் பாப்கார்னோட மிஷின்ஸ் எல்லாம் வேற, சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சின்ன இன்கம் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட நம்பர்ஸ் இருக்கு, நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. வணக்கம், இது உங்க KMS இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இட்லி ஸ்டீமர் மிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்லி ஸ்டீமர், இடியாப்பா ஸ்டீமர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. இது இட்லி அவிக்கலாம், இடியாப்பா அவிக்கலாம், நீங்கள் ஆவியில் வேக வைக்கிற ஐட்டம் எது வேணாலும் அவிக்கலாங்க. ஸோ இது வந்து நம்மளோட இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேஸ்லேயே நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம்,
கரண்ட்லேயுமே ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா கேஸில் வைங்க, கேஸ் இருக்குது எங்களுக்கு இதில் கரண்ட்லேயே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2-in-1 ஆப்ஷனில் உங்களுக்கு ரன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்குங்க. இது வந்து 52 இட்லி ஸ்டீமர்ஸுங்க. அதாவது ஒரு இதில் வந்து 52 இட்லி ஒரு பேட்சுக்கு நீங்கள் வந்து வேக வைக்கலாம். இது இல்லாமல் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 75, 108, 198, 200 அப்படி வந்து கிட்டத்தட்ட 400 இட்லி வரைக்கும் பெர் பேட்சில் பண்ணுற மாதிரி நம்ம இருக்குங்க. ஸோ இதில் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்டீம் வரும்போது நம்ம இந்த இட்லி தட்டில் வந்து நம்ம வந்து பிளேட்டை வந்து ஊற்றி வச்சுக்குவோம். மாவை ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா அடிக்க வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 to 20 minutes, மோஸ்ட்லி வந்து ஒரு 15 minutesக்குள்ளேயே உங்களுக்கு வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெசல் வழியாக ஆவி ஸ்டீம் வந்து நல்லா வேகமாக வர ஆரம்பிக்கும். நம்ம அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை விட பெரிய ஸ்டீமராக இருக்கும் போது நீங்கள் ஒரு 10 minutes ஊற்றி வச்சுட்டு மறுபடியும் மேலே இருக்கிற தட்டை கீழேயும் கீழே இருக்கிற தட்டை மேலேயும் மாற்றி வைப்பாங்க. ஆனால் சின்னதாக இருக்கும் போது நமக்கு அது தேவைப்படாது. ஒரே இதில் ஒரே ஸ்லாட்லேயே நமக்கு வெந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைன் அவுட்டும் இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம், இது எப்படி வெளியே போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வால்வை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நமக்கு வெளியே போயிடுங்க. இது நார்மல் நம்ம வந்து துணி ஊற்றியும் போட்டுக்கலாம். இந்த இட்லி தட்டுக்கு கீழே வந்து ஒரு பிளைன் தட்டும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதாவது அந்த ஆவி வந்து பட்டு கீழே விழுகாம இருக்கிறதுக்காக ஒரு பிளைன் தட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயுமே வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஹோல்ஸ் போட்டு இடியாப்ப ட்ரேவாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பிளைன் தட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரே தட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் SS கிரேடில் தான் பண்ணியிருக்கோம். அலுமினியம் இட்லி ஸ்டீமர் கிடையாது, ஸ்டீல் இட்லி ஸ்டீமர் தான். உங்களுக்கு அவுட்புட்டும் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர்ஸுக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், இது உங்க KMS இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்டிங் மிஷின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய டெய்லி ஃப்ரெஷ் அந்த மாதிரி இது ஸ்டோர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் அருவாளால் நம்ம வெட்ட மாட்டாங்க. ஸோ சிக்கன் வந்துட்டு வெட்டி கொடுக்கறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இது மினிமம் 1 HP மோட்டர் கெப்பாசிட்டியில் ரன் ஆகுதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் நம்ம செஞ்சுருக்கோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்கோம். இந்த ராடு பார்த்தீங்கன்னா 10 inch டயால உங்களுக்கு உண்டான ராடுங்க. ஸோ ஜஸ்ட் அந்த சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த இடத்துல இது ஆன் பண்ணீங்கன்னா இந்த பிளேட் வந்து ரன் ஆகும், இந்த கத்தி ரன் ஆகும். நம்ம இப்படி வச்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா பீசஸாக கட் பண்ணி விழுந்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டைப் பாடிங்க, ஹெவி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி வித் 1 HP மோட்டர் கெப்பாசிட்டி, 1 year வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய இப்போ சிக்கன் ஷாப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக இந்த மாதிரி மாடல்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர்ஸ்க்கு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், இது உங்க KMS இண்டஸ்ட்ரீஸ்.
பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர். அதாவது டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர் இல்லை டபுள் ஹெட் பல்வரைசர்னு சொல்லலாம். இதில் ஒரு ஹெட் இருக்கு, இங்கே ஒரு ஹெட் இருக்கு. இப்போ நம்ம வந்து போடக்கூடிய ப்ராடக்டை வந்து நம்ம இங்கே ஃபீட் பண்ணுவோம். ஸோ இங்கிருந்து இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற மெட்டீரியல் வந்து இந்த ஹெட்டில் போயிட்டு இந்த டூம்ல போயிட்டு உங்களுக்கு ரைஸ் ஆகி வரும். இதில் அரைஞ்சு இது வழியாக கீழே வந்துட்டு மறுபடியும் இதில் வந்து ஃபைன் பவுடர் ஆக்கி கீழே வரும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து டபுள் ஹெட் பல்வரைசர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெவியான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்டல் ஃபீடுக்கு, கோழி தீவனத்துக்கு, மாட்டு தீவனத்துக்கு, அந்த மாதிரி தீவன ஐட்டங்களுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ மஞ்சள் போட்டிங்கன்னா மஞ்சள் உடைக்கிற ஜல்லடை இதில் போட்டிங்கன்னா உடச்சி இதில் வந்துடும், மறுபடியும் இதில் நைஸாகி கீழே வந்துடும். மக்காச்சோளம் போட்டிங்க அப்படின்னா இதில் உடச்சி கீழே வரும், கீழே அரைச்சி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து இப்போ நிறைய இதில் என்ன ஆகும்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவோம். நார்மல் பல்வரைசரில் என்ன பண்ணுவோம்னா உடைக்கிறதுக்கு உண்டான ஜல்லடையை போட்டுட்டு அடுத்தது மறுபடியும் அந்த ப்ராடக்டை எடுத்து மறுபடியும் ஃபைன் ஜல்லடையை மாற்றிட்டு மறுபடியும் மேலே கொட்டுவோம். இது வந்து அப்படி தேவை கிடையாது. ஒரே ஃபீடிங் வந்து ஒரே சைடு நம்ம பண்ணால் போதும், ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு அரைஞ்சு கீழே வந்துடும். ஸோ இதில் எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணலாங்க. உங்களுக்கு தானியங்கள் எல்லாமே பண்ணலாம். கோதுமை, கம்பு, ராகி, சோளம், மக்காச்சோளம் அந்த மாதிரி ஐட்டங்கள் இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு இட்லி பொடி, சத்து மாவு, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ்லேயும் ரன் ஆகும், உங்களுக்கு 3 ஃபேஸ்லேயும் ரன் ஆகும். 5 HP மோட்டர் வரைக்கும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். இதோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 to 100 kgs வரைக்கும் டிபெண்ட் அப்பான் த நைஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன். இதுக்கும் நமக்கு ஃபவுண்டேஷன் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம உள்ளேயே சேனல் பெட் வச்சிருக்கோம், இதில் ரன் ஆகிக்கும். ஆனால் இதுவுமே மினிமம் 5 HP தான் உங்களுக்கு ரன் பண்ண முடியும். 3 ஃபேஸ் கரண்ட் வேணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பேர் சப்போர்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மோட்டருக்கு வாரண்டி கொடுக்குறோம். கிராம்ப்டன் மோட்டர் வேணால் கிராம்ப்டன் மோட்டர் போட்டு கொடுக்குறோம். லைஃப் டைம் வந்து உங்களுக்கு ஸ்பேர் சப்போர்ட் இருக்குங்க. ஸோ இதோட உள்ள இருக்க சாம்பர்ஸ் மட்டும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஹேமர் டைப் சாம்பர் தான் உங்களுக்கு உள்ள இருக்கு. ஸோ இது வந்து ஹெவி சாம்பர் டைப். இது உடைக்கும் போது இப்படி விரிஞ்சிருக்கும், ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரே இதில் நின்றுக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், இது உங்கள் KMS இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பல்வரைசர். இது வந்து எது பண்ணியிருக்காங்க அப்படின்னா MS மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண பல்வரைசருங்க. ஸோ இது என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா கோதுமை, கம்பு, ராகி, சோளம், மக்காச்சோளம், ஈரரிசி, புட்டு, அதிரசம், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மிளகா உடைக்கிறதுக்கு அரைக்கிறாங்க, சாம்பார் தூள், ரசத்தூள், அந்த மாதிரி பவுடர் பண்ணுறதுக்கும் இந்த பல்வரைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பல்வரைசர் பார்த்தீங்கன்னா இதோட டூம் சைஸ் வந்து 12 இன்ச்சுங்க. மினிமம் 5 HP மோட்டர் கெப்பாசிட்டியில் ரன் ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு 2 HP மோட்டர்லேயும் ரன் ஆகக்கூடியது 10 இன்ச்சு டூம் சைஸ்லேயும் இருக்குது, 3 HPயில் யூஸ் பண்ணக்கூடிய டூம் சைஸ்லேயும் இருக்குங்க. ஸோ இது டிபெண்ட் அப்பான் த சைஸஸ் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் அவுட்புட் வந்து வேரி ஆகுங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு 20 kgs அவுட்புட்லேருந்து ஒரு 80 kgs 100 kgs அவுட்புட் வரைக்கும் ஃபைன் நைஸ்க்கு நம்ம பார்க்கலாம். அதுவே வந்து கோர்ஸோ இல்லை இது வந்து கேட்டல் ஃபீடுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கோழி தீவனத்துக்கு, மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அரைக்கிறதுக்கும் நம்ம இது கொடுக்கலாங்க. அப்புறம் சாம்பிராணி ஐட்டங்கள் அரைக்கிறதுக்கு, ஆயுர்வேதிக் ஐட்டங்கள் அரைக்கிறதுக்குமே இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோருக்குள்ளே இருக்கிற ஹேமர் தான். இது பார்த்தீங்கன்னா ஹேமர் வந்து இந்த மாதிரி இருக்குங்க, ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஹேமராக இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ரன் ஆகும்போது ஸ்டாண்டர்ட் ஆகும், ரன் ஆகி முடிஞ்சால் வந்து அது ஃப்ளெக்சிபிலிட்டியோட கீழே இறங்கி வந்து இந்த மாதிரி பிளேஸில் வந்துருக்கும். ஸோ இது வந்து ஹெவி ஹேமராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டீத் வந்து ஈவன் டீத்தாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜல்லடைகள் உங்களுக்கு கொடுத்துருவோம். என்னென்ன நைஸ் அரைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜல்லடைகள் உங்களுக்கு உடைக்கணும்னா உடைக்கிற ஜல்லடை போட்டு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி ஃபைன் நைஸ் அரைக்கணும்னா ஃபைன் நைஸ் ஜல்லடை போட்டு அரைச்சிக்கலாங்க. ஸோ இது வந்து ஈஸியாகவே நம்ம வந்து ஜல்லடைகளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல், ரா மெட்டீரியலோ இல்லை இந்த ஸ்பேர்ஸோ எதுவுமே நம்ம வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இதோட ஃபீடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 கிலோ அரிசி வந்து அட் அ டைம்ல ஃபீட் பண்றோம். உங்களுக்கு அவுட்புட் அதே மாதிரி தான். கீழே வந்து இதுக்கு உண்டான பெல்ட், புள்ளி, மோட்ரு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். மோட்டருக்குன்னு தனியாக இதுக்கு ஃபவுண்டேஷன் எதுவும் போட தேவை கிடையாது. உள்ளேயே நம்ம சேனல் கொடுத்துருக்கோம். அந்த சேனல்லையே நம்ம பெல்ட் டிரைவ்ல நம்ம வந்து அசம்பிள் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அவுட்புட்டுக்கு இங்கே வந்து நம்ம துணியை கட்டிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம ப்ராடக்ட் வந்து அவுட்புட் கிடைக்கும். நம்ம பக்கெட் அந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக வந்து மாவு மில்ல ஐட்டங்கள், ஃப்ளார்மல் பல்வரைசர்ஸ் இருக்கக்கூடிய ஐட்டங்களை யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதில் உங்களுக்கு தேவை இருக்கு, இதில் இல்லை இதை விட நீங்கள் வேற ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர்ஸுக்கு நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம், உங்கள் என்கொயரிஸ் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ഹായ്, ഹലോ. ഇത് KMS ഇൻഡസ്ട്രീസ് എന്നാണ്. ഇന്ന് ഞാൻ നിങ്ങൾക്ക് പരിചയപ്പെടുത്താൻ പോകുന്നത് റിബൺ ബ്ലെൻഡറാണ്. ഡ്രൈ മിക്സ് പൗഡറൊക്കെ, നമ്മൾ ഡ്രൈ പൗഡറൊക്കെ മിക്സ് ചെയ്യാൻ വേണ്ടി ഉപയോഗിക്കുന്ന ഈ മെഷീനാണ്. ഇത് ഫുൾ ആൻഡ് SS 304 ചെയ്തിട്ടുള്ള ഒരു മെഷീനാണ്, സ്ട്രക്ചർ ചെയ്തിട്ടുള്ള മെഷീനാണ്. ഇതിൽ നമുക്ക് ഡ്രൈ പൗഡർ എല്ലാം പല ഫാർമസ്യൂട്ടിക്കലിൽ, അതുമാതിരി തന്നെ നമ്മളെ കാറ്റിൽ ഫീഡ്, ഫുഡ് പ്രോസസ്സിങ്, അങ്ങനെ എല്ലാ മേഖലകളിലും പൗഡർ മിക്സ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് ഉപയോഗിക്കുന്ന മെഷീനാണിത്. ഇതിലെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് 10 കിലോ മുതൽ 10, 20, 50, 100 കിലോ അങ്ങനെ കപ്പാസിറ്റി, ഓരോ കപ്പാസിറ്റി അനുസരിച്ച് നമ്മൾ ചെയ്ത് കൊടുക്കുന്നുണ്ട് ഈ മെഷീൻ. ഇതിൽ വളരെ കോമ്പാക്റ്റ് ആയിട്ടുള്ള മെഷീനാണ്, ഗിയർ ബോക്സ് വരുന്ന മെഷീനാണ്. അതുകൊണ്ട് തന്നെ ലോഡ് നമുക്ക് എത്ര വന്നാലും ചെയ്യാനുള്ളൊരു സംവിധാനമുള്ള ഒരു മെഷീനാണിത്. ഇത് നമ്മൾ ഇത് കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ ഇത് ടിൽറ്റ് ചെയ്യാനുള്ളൊരു സംവിധാനം കൂടി ഇതിലുണ്ട്. നമ്മൾ ജസ്റ്റ് ഇങ്ങനെ ടിൽറ്റ് ചെയ്തിട്ട് നമ്മൾ പൗഡർ ഫുൾ ആൻഡ് ഫുൾ പുറത്തേക്ക് ഈസി ആയിട്ട് എടുക്കാനുള്ള ഒരു സംവിധാനം കൂടെ ഈ മെഷീനിൽ വരുന്നുണ്ട്. അതുകൊണ്ട് ഇത് ഉപയോഗിക്കാനൊക്കെ വളരെ, ഹാൻഡിൽ ചെയ്യാനൊക്കെ വളരെ ഈസി ആയിട്ടുള്ളൊരു മെഷീനാണിത്. ഇത് ഇഷ്ടപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ നമ്മളെ നമ്പർ, ലിങ്കൊക്കെ കോൺടാക്റ്റിലുണ്ട്, നമ്മൾ ഡിസ്ക്രിപ്ഷനിലുണ്ടാവും. നിങ്ങൾ കോൺടാക്ട് ചെയ്യുക. താങ്ക് യു.